புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று மாறாத கடவுள். கோடி அறுப்பதரான புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் இன்றைக்கு நம்மை சந்திக்க வந்திருக்கிற கடவுள். இதோ இந்த நல்ல ஆண்டவன் அதிசயங்கள் செய்கிற கடவுள், அற்புதங்களை செய்கிற கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாய் வந்திருக்கிறார். சற்றே இலை பாரு என் அன்பு மகனே மகளே என்று சொல்லி, மாலை நேரமானதும் பொழுது சாய்ந்து போனதும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று சொல்லி, இது மாலை வேளையில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லி ஜெபிப்போம். இதோ நம்முடைய கடவுள் ஆதியும் அந்தமுமாய் ஜோதியும் சொந்தமுமாய் சுடர் விடுகிற உன்னதமான கடவுள். இதோ நம் ஆண்டவர் வல்லமை மிக்க கடவுள். இவர் மோசேவின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள். இதோ இவர் நம்முடைய கடவுளும் கூட. இவர் நம்முடைய கடவுள். இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள், நம்மை வாழ வைக்கிற அன்பின் தேவன். இதோட மத்தியிலே பிரசன்னமாய் வந்திருக்கிறார். இது இந்த ஆலயம் பரிசுத்தத்தால் நிறைந்து இருக்கிறது. இந்த ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பரிசுத்தமாய் மாற வேண்டும். இது ஆண்டவருடைய புனிதத்தில் நம்மையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதோ அன்பின் தேவன் இதோ நம்மை புனிதப்படுத்த இருக்கிறார். இதோ தூய ஆவி நமக்குள் இறங்கும்படியாக, தூய ஆவி வல்லமை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை திருப்பொழிவால் திரு எண்ணெயால் அர்ச்சித்து புனிதப்படுத்தியது போல இதோ நம் ஆலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அர்ச்சித்து புனிதப்படுத்த இருக்கிறார். இதோ ஆண்டவரோடு இணைய இருக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையை பெற இருக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இதோ நம் மத்தியில் வந்திருக்கிற கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லி ஜெபிப்போம். இதோ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இதோ இந்த நாளில் உம் சித்தம் போல் எங்களை நீங்கள் நடத்தி செல்லுங்க. இதோ ஆவியானவரே, எங்கள் அன்பின் ஆவியானவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு நம்முடைய உற்சாகமாக நம்முடைய கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். உற்சாகமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் கரங்களை தட்டி நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த ஆலயத்தில் குழுமி இருக்கிற ஒவ்வொரு வேளுமாய் தூய ஆவி நம் மீது இறங்கும்படியாக நாம் ஜெபிப்போம்.
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நம்முடைய கவலை கண்டீர், நம்முடைய துயர் இன்னல்கள் எல்லாம் மறைந்து இதோ கர்த்தரையே நாம் ஜோக்கி ஜெபிக்கிற வண்ணமாக இதோ கர்த்தருக்குள் இணைகிற மக்களாக நாம் வாழ நாம் வர வேண்டி ஜெபிப்போம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமென். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இதோ ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிறார். இதோ நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு நாம் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்தொடர, இயேசுவோடு இணைந்து நாம் பயணம் செய்ய என்ன செய்ய வேண்டும்? இயேசு நம்மோடு இருக்க, இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசத்தில் இன்னுமாக நாம் ஆழ படிந்திட இன்றைக்கு இறை வார்த்தைகள் அழைப்பு கொடுக்கின்றது. இயேசுவை பின்தொடர இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும்? இயேசு நம்மோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு தருகிற ஆழமான சிந்தனை. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவை நாம் பின்தொடர வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இயேசுவை நம்முடைய மீட்பராக, accept Jesus as your savior,
கடவுளை நாம் மீட்பராக என்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு இயேசுவை முழுமையாக பின்தொடர முடியும். என்றைக்கு நாம் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் சிந்திக்கிற பொழுது, யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு அவரிடத்தில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆமென். என் வழியாய் இன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார். அவரே நம் மீட்பர், அவரே நம் கற்பாரை, அவரே நம்முடைய கோட்டையும் பாதுகாப்புமாய் இருக்கிறார். இரு இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுள் உணர்வுகளை நேசிக்கிற கடவுள். ஆண்டவராகிய கடவுள் மனிதரை படைத்து ஆணு பெண்ணுமாக படைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தை ஆண்டு வழி நடத்த வேண்டும் என்பதற்காக மனித குலத்தை மீட்க தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி இருக்கிறார். அதன் மகன் வழியாக நமக்கு மீட்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மகன் வழியாக நமக்கு வாழ்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பனாக இருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் பவர் இருக்கிறது, அவரிடத்தில் சக்தி இருக்கிறது, அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது, அவரிடத்தில் ஆற்றல் இருக்கிறது, அவரிடத்தில் எல்லாம் செய்யக்கூடிய காரியம் இருக்கிறது. இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவால் எல்லாம் செய்யக்கூடும். இன்றைக்கு இயேசுவே நம் மீட்பராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம்முடைய மீட்பராக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசு சொல்லிக் கொடுக்கிற முதல் செய்தி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுடைய மீட்பர், நான் உங்களுடைய கடவுள், உங்களை பாதுகாக்கிற கடவுள் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார். மீண்டுமாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய மனதை திறக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை திறக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை திறக்கிற பொழுதுதான் ஆண்டவராகிய கடவுள் மீட்பராகவும் அவர் சேவியராகவும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் திறக்கிற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய மனதை நாம் திறக்கிறோம்? இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால், இயேசுவை சுவைக்க வேண்டும் என்றால், இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்றால், இயேசுவை கொண்டாட வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய மனதை திறக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய மனதை திறக்கிற பொழுதுதான் இயேசு நமக்குள்ளாக வருவார். இன்றைக்கு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க அவர் தயாராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொள்ள பல நேரங்களில் தயங்குகிறோம். இவரே நம்முடைய கடவுள், இவரே யாக்கோப்பின் கடவுள், யெகோவாவின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், விசுவாசத்தின் எல்லாமாக இருக்கிற நம்முடைய கடவுளை மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்கு என்றைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் திறக்கிறோமோ அன்றைக்கு அவர் நம்மை மீட்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனதை என்றைக்கு நாம் திறக்கிறோமோ அன்றைக்கு நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். என்றைக்கு நம்முடைய உள்ளத்தை விசுவாசத்தின் ஆழத்தில் நாம் திறக்கிறோமோ அன்றைக்கு நாம் கேட்கிற காரியங்கள், நினைக்கிற எண்ணங்கள், ஏங்குகிற எல்லா விதமான காரியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது ஆண்டவருக்கு அது கேட்கும். நாம் கேட்கிற பொழுது நம்மை மீட்க வந்த கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை மீட்க வந்த கடவுள் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் எதை கேட்க போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை நான் திறந்து வைத்திருக்கிறேன், உம்மை என்னுடைய மீட்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் உம்மிடத்தில் நான் எதை கேட்க போகிறேன் என்று நீங்கள் சிந்திக்கிற பொழுது, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்கள் என்று, ஆண்டவரே எனக்கு இதை தாருங்கள் என்று நாம் கேட்பதில் ஒரு பிரயோஜனம் அல்ல. ஏனென்றால் நம்மை படைத்த கடவுளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரி, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து எதை கேட்க போகிறோம்?
ஆண்டவருடைய சக்தியை கேளுங்கள், ஆண்டவருடைய வல்லமையை கேளுங்கள், ஆண்டவருடைய ஆற்றலை கேளுங்கள். ஏனென்றால் நம்மை மீட்க வந்த கடவுள் சக்தி நிறைந்தவர், அதிசயங்கள் செய்பவர், வல்லமை செய்பவர், ஆற்றலை தருபவர், திடப்படுத்துபவர், பாதுகாப்பவர், நம்மை வழி நடத்துபவராக இருக்கிறார். ஆகவேதான் யோவான் எழுதிய புத்தகம் அதிகாரம் 14 வார்த்தை 6 நமக்கு மீண்டுமாக பதிவு செய்கிற செய்தி இது. அவரிடம் வழியும் உண்மையும் நானே என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு நம்மிடத்திலும் கூட ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், நானே உங்கள் வழி, நானே உங்கள் வாழ்வு. ஏனென்றால் உங்களை மீட்க வந்த கடவுள் என்று இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உள்ளத்தை திறந்திருக்கிற நாம் எதை கேட்க போகிறோம் என்றால் ஞானத்தை கேட்போம், அறிவை கேட்போம், திடத்தை கேட்போம், சக்தியை கேட்போம், வல்லமையை கேட்போம். ஏனென்றால் இவரை பின்தொடர ஞானம் தேவைப்படுகிறது, இயேசுவை பின்தொடர சக்தி தேவைப்படுகிறது, இயேசுவை பின்தொடர வல்லமை தேவைப்படுகிறது. இன்றைக்கு கடவுளிடத்தில் நாம் இவைகளை கேட்கிற பொழுது இயேசுவை அதிகமாக பின்தொடர முடியும். இன்றைக்கு சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களில் மிக சிறந்த பாடம் ஒன்று அதுதான். இன்றைக்கு சீடத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்படுகிற சவால்களுள் ஒன்றுதான் இன்றைக்கு இயேசுவை எந்த மனநிலையோடு நாம் பின்பற்ற விரும்புகிறோம். அவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இது முதல் செய்தி. இயேசுவை பின்தொடர அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இரண்டாவது செய்தி, இயேசுவை நாம் பின்தொடர வேண்டும் என்றால் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். உன்னை படைத்த கடவுளை, உன்னை உண்டாக்கிய கடவுளை நீ அன்பு செய்ய அழைக்கப்படுகிறாய். உன்னை படைத்த கடவுளை, உன்னை உண்டாக்கிய கடவுளை நீ எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்றால் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு அறிவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்வாயாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் எத்தனை நேரங்களில், எத்தனை காலங்களில் நம் ஆண்டவராகிய கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறோம். எனக்கு தேவை அப்படின்னா கடவுளை அன்பு செய்கிறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா கடவுளை நாடுவது கிடையாது. எனக்கு துன்பம் வருகிற பொழுது, எனக்கு கவலை வருகிற பொழுது, எனக்கு கண்ணீர் வருகிற பொழுது, எனக்கு ஆறுதல் தேவைப்படுகிற பொழுது என் ஆண்டவராகிய கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்றால் அதுவல்ல உண்மையான அன்பு. இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுளை முழுமையாக அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் மையமாக இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்வின் மையமாக நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இருக்கிற பொழுது, எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிற பொழுது கடவுளை அன்பு செய்ய முடியும். காலமோ நேரமோ இன்னலோ இடுக்கண்களோ துயரோ கண்ணீரோ ஆற்றலோ சுகமோ இன்னல்களோ இவைகளை வருகிற பொழுது, எது நடந்தாலும் ஆண்டவரை நாம் மையப்படுத்துகிற பொழுது அவரை முழுமையாக அன்பு செய்ய முடியும், இல்லைனா இல்லை. இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய துயரங்களில் கடவுளை அன்பு செய்கிறோம், நம்முடைய இன்பங்களில் கடவுளை நாம் விட்டு விலகி செல்கின்றோம். அமர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரி, இன்றைக்கு கிறிஸ்தவனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்ய போகிறோம்? நம்முடைய காரியங்களில் எல்லாவற்று காரியங்களுக்கு முதன்மையான காரியமாக கடவுளை நாம் மையப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நற்கருணை நாதன் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்கிறார் என்றால் என்றைக்கு நாம் அவரை முதன்மைப்படுத்துகிறோமோ, when we give first priority to God, everything will possible. நம்முடைய வாழ்வில் எல்லாம் நடக்கும், நம்முடைய வாழ்வில் அதிசயங்கள் செய்யப்படும், நம்முடைய வாழ்வில் வல்லமை இருக்கும். ஏனென்றால் நீ கடவுளை அன்பு செய்கிறாய், உன் கடவுள், உன்னை உண்டாக்கிய கடவுள் உன்னை மீண்டுமாக அன்பு செய்கிறார். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் இரண்டாவது கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும். அமர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளை நாம் முழுமையாக அன்பு செய்கிற பொழுது கடவுள் நமக்கு என்ன தருவாரு அப்படின்னா, பல நேரங்களில் நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நீ கடவுளை முழுமையாக அன்பு செய்கிற பொழுது, நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் என்னை நீ பின்தொடரு. நீ நிறைவுள்ளவராக ஆசீர்வாதமிக்கவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்தொடர்கிற பொழுது உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, உனக்கு சமாதானம் கிடைக்கிறது, உனக்கு நிறைவு கிடைக்கிறது. அமர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரி, மகிழ்ச்சி இல்லாத பொழுது, அமைதி இல்லாத பொழுது நீ கடவுளை அன்பு செய்ய நினைக்கிறாய் என்றால் நீ இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய முடியாது.
இன்றைக்கு உன்னுடைய துயரங்களோ, உன்னுடைய இன்னல்களோ, உன்னுடைய இடுக்கண்களோ, எல்லா நிலைகளிலும் சரி, நீ ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவது செய்தியாக, நீ கடவுளை மட்டும் அன்பு செய்ய தேவையில்லை. கடவுள் சொல்லியிருக்கிறார், அடுத்தவனையும் அன்பு செய் என்று. நீ என்னை மட்டும் அன்பு செய்ய தேவையில்லை, நீ அடுத்தவனை அன்பு செய் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். 10 கட்டளைகளுள் 2 கட்டளைகளை அழுத்த திருத்தமாக சொல்கிறார். நீ கடவுளை அன்பு செய், உன்னை அன்பு செலுத்துவது போல உனக்கு அடுத்திருப்பவனை நீ அன்பு செய்வாயாக. இன்றைக்கு இயேசுவை பின்தொடர அடுத்தவனையும் அன்பு செய்ய வேண்டும். உனக்கு அருகாமையில் இருக்கிற உன்னுடைய நண்பர்கள், தொலைதூரத்தில் இருக்கிற உனது உறவுகள், இவைகளை நீ அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். அடுத்தவனை நேசி. மார்க் எழுதின செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 31 அழகாய் சொல்கிறது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய மையமாக இருப்பது அன்பு. கிறிஸ்துவனுடைய மையமாக இருப்பது அன்பு. ஏனென்றால் அன்பு வாழ்வை கொடுக்கிறது, அன்பு உறவை கொடுக்கிறது, அன்பு உற்சாகத்தை கொடுக்கிறது, அன்பு நிறைவை கொடுக்கிறது, அன்பு சக்தியை தருகிறது, அன்பு ஆற்றலை தருகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், கிறிஸ்துவத்தின் மையம் அன்பு. இன்றைக்கு நீ கடவுளை அன்பு செய்ய மறுக்கிறாய், அடுத்தவனை அன்பு செய்ய மறுக்கிறாய் என்றால், உன்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளம் போலாவும். இன்றைக்கு நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் இன்றைக்கு நாம் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதர்களாய் வாழ்கிறோம். அமர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பின் நிறைவு கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய நிறைவு அடுத்தவனின் அன்பு. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பில் நாம் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அடுத்தவனையும் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இது மூன்றாவது செய்தி. இந்த நான்காவதாக பார்க்கிற பொழுது, நீ கடவுளை மட்டுமல்ல, அடுத்தவனையும் மட்டுமல்ல, நீ முதலில் உன்னை நீ அன்பு செய்வாயாக. முதலில் நீ உன்னை அன்பு செய்கிற பொழுதுதான் உன்னுடைய கடவுளை அன்பு செய்ய முடியும். உன்னுடைய கடவுளை அன்பு செய்கிற பொழுதுதான் அடுத்தவனை அன்பு செய்ய முடியும். முதலில் நான் என்னை நேசிக்காவிடில், என்னை அன்பு செய்யாவிடில், நான் அன்பு செய்வதற்கான அர்த்தங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதின மார்க் எழுதின செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 31 மீண்டுமாக நாம் படிக்கிறோம். நீ உனக்கு அடுத்திருப்பவனை அன்பு செய்வதற்கு முன்னதாக உன்னை நீ அன்பு செய்வாயாக. நீ அடுத்தவனை நேசிப்பதற்கு முன்னதாக நீ உன்னை அன்பு செய்வாயாக. ஏனென்றால் கடவுள் மிக அழுத்த திருத்தமாக சொல்கிறார், அன்பு பொறுமையுள்ளது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அன்பு நன்மையில் மட்டும் மகிழ்வுறும் என்பதை சொன்னது போல, இன்றைக்கு நீ அன்பாய் இருப்பதால் கடவுளை அன்பு செய்ய முடியும். நீ அன்பாய் இருப்பதால் அடுத்தவனை அன்பு செய்ய முடியும். இது நான்காவது செய்தி. ஐந்தாவதாக, இதற்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருப்பது ஜெபம். இன்றைக்கு இயேசுவை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும், இயேசுவை நீ அழகாக பின்தொடர வேண்டும் என்றால் அடுத்தது கிறிஸ்துவ வாழ்வின் முதலும் முடிவும் தொடக்கமும் கடைசியுமாக இருப்பவை ஜெபம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க மனமில்லாத பொழுது நம்மால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வில் ஜெபம் என்கின்ற ஒரு அடையாளத்தை நாம் மறந்து போய்விடுகிறோம். இன்றைக்கு ஜெபம் என்கின்ற ஒரு தத்துவத்தை இன்றைக்கு நாம் மறந்து போய்விடுகிறோம். ஏனென்றால் இந்த உலகம் பிஸி. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் பிஸியாக தான் இருக்கிறோம். கடவுளை தேடுவது கிடையாது, கடவுளை கண்டுகொள்வது கிடையாது. ஏனென்றால் பறந்து விரிந்து கொண்டு கிடக்கிற இந்த உலகில் நாமும் பலவிதமான சிந்தனைகளுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் நம்மை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது எனக்கு ஜெபிக்க நேரமே இல்லை சாமி. இன்றைக்கு இயேசுவை நாம் பின்தொடர வேண்டும் என்றால் ஜெபம் என்பது மிக மிக அவசியம். ஜெபம் செய்கிற பொழுது இயேசுவை நீ மீட்பராக ஏற்றுக்கொள்ள முடியும். நீ ஜெபிக்கிற பொழுது கடவுளை அன்பு செய்ய முடியும். நீ ஜெபிக்கிற பொழுது அடுத்தவனை அன்பு செய்ய முடியும். நீ ஜெபிக்கிற பொழுது உன்னை அன்பு செய்ய முடியும். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசுவை நீங்கள் பின்தொடர வேண்டும் என்றால் அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் கடவுளை அன்பு செய்யுங்கள். இயேசுவை நீங்கள் இன்றைக்கு பின்தொடர வேண்டும் என்றால் அடுத்தவனை அன்பு செய்யுங்கள். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் பின்தொடர வேண்டும் என்றால் உங்களை அன்பு செய்யுங்கள். இவையின் முதலும் முடிவுமாக இருப்பவை ஜெபம். இயேசுவை பின்தொடர ஜெப வாழ்வு அவசியம். இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஏமாத்திரம்.
நம்முடைய இன்னல்கள் வந்தாலும் சரி, இடுக்கண்கள் வந்தாலும் சரி, நோய்கள் வந்தாலும் சரி, நோக்காடுகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருவரே உன்னதர், ஆண்டவர் ஒருவரே பரிசுத்தமானவர், ஆண்டவர் ஒருவரே எல்லாமாக இருக்கிறார் என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அழகாய் மாறுகிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்வின் தொடக்கமும் முடிவுமாக இருக்க வேண்டியவை ஜெபம். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எழுந்து நிற்போம். இந்த பாடலிலே நாம் அனைவரும் இணைவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், ஏனென்றால் அவரே உன்னதனான கடவுள். இயேசுவின் பின்னால் நானும் நம்முடைய கரங்களை தட்டி திரும்பி பார்க்க உற்சாகமாக, இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இனி அச்சமில்லை, இனி அதிர்ச்சியும் இல்லை என்னுடைய உள்ளத்திலே. இனி அச்சமில்லை, அடிமை இல்லை. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார், என்னுடைய மீட்பர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் இருக்கிறார், எனக்கு சக்தியை கொடுக்கிறவர் இருக்கிறார், எனக்கு வல்லமையை கொடுக்கிறவர் இருக்கிறார். இனி நான் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் நான் அஞ்ச வேண்டும்? ஏனென்றால் என்னை மீட்க என்னுடைய ஆண்டவராகிய கடவுள் படையெடுத்து வருகிறார். இதோ என்னை மீட்க போகிறார். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அச்சமும் தாயுமாக இருக்கிறார், அவரே தந்தையுமாக இருக்கிறார். நம்முடைய தரணி எல்லாம் நமக்காக சொந்தமாக்கி கொடுக்க இதோ தன்னுடைய வல்லமிக்க கரங்களால் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற கடவுள் இதோ நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்க போகிறார். இதோ இவரே நம்முடைய தாய், இவரே நம்முடைய தந்தையாக நம்மை பாதுகாக்க வேண்டுமாய் சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ.
ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் பின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ நமக்குள்ளாக இருக்கிறார். இதோ நம்மை மீட்க வந்த கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க இதோ ஆலயத்தில் நம்முடைய கரங்களை தூக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு மேலமாய் இறங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இதோ வல்லமை நிறைந்த கடவுள், அதிசயங்கள் நிறைந்த கடவுள் இதோ நம் மீது இறங்கி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமாய் சொல்லி ஜெபிப்போம். இதோ ஆலய பரிசுத்தாய் நிரம்பியிருப்பது போல ஆலயத்துக்குள்ளாக அன்பினானவரே இதோ உம்முடைய சன்னிதானத்தில் குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொரு வேலமாய் இறங்கும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ நாங்கள் உம்மை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறோம். இதோ நாங்கள் உம்மை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம். இதோ எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு வேண்டுமாய் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தொடும் ஆண்டவரே. இதோ உம்முடைய காய நிறைந்த கரங்களினால் எங்களுடைய உச்சந்தலை மீது உள்ளங்கால் வரை எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தொடும் ஆண்டவரே. ஒரு வல்லமையை தாரும் ஆண்டவரே, உடைய சக்தியை தாரும் ஆண்டவரே, உடைய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. இதோ உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசுத்தத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமாய் ஆசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எங்களை மூழ்கடிக்கிறது ஆண்டவரே. இந்த உலக காரியங்களிலிருந்து எங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து பல்வேறு விதமான இச்சைகளிலிருந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறி விடாமல் எங்களை பாதுகாக்க விடமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை புனிதப்படுத்தும் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே தேவாலயத்திலிருந்து வல்லமை புறப்படுவது போல இதோ இந்த தேவாலயத்தில் கொழும்பி இருக்கிற எங்கள் ஒவ்வொரு வேலமாய் உடைய வல்லமை இறங்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நன்றியோடு தூக்கிறோம். இதோ உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உடைய வாழ்வில் நல்லது நடக்காதா, என்னுடைய வாழ்வில் சுகம் கிடைக்காதா, என்னுடைய வாழ்வில் சந்தோஷம் இருக்காதா, என்னுடைய வாழ்வில் மன நிம்மதி இருக்காதா, இதோ அமைதியை தருகிற கடவுள், சக்தியை தருகிற கடவுளே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோடைய வாழ வழி தெரியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வை மாற்றும், இதோடைய துன்பங்களை போக்கும், என்னுடைய கவலைகளை போக்கும், என்னுடைய இன்னல்களை போக்கும். ஏனென்றால் நீ நம்மை மீட்கிற கடவுள், ஏனென்றால் எங்களை வாழ்வை கொடுக்கிற கடவுள், ஏனென்றால் நீயே எங்களை வாழ்வின் வழியாக இருக்கிறது, என்னுடைய வாழ்வின் வழியாக இருக்கிறது. இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை புனிதப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்கள் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் எந்த நோக்கிற்காக, எந்த காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் அதை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற கடவுள். நீ நன்மை செய்தாலும் சரி, நீ தீமை செய்தாலும் சரி, ஆண்டவர் இவ்வாறாக சொல்கிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்னுடைய ஆவியை நான் பொழிய செய்கிறேன். இன்றைக்கு நீ நல்லது செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மீது வாரத்தை போட்டு விடுவோம். இயேசு சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், இன்றைக்கு சுமைகளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய சுமைகளை இறக்கி வைக்க இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பாவ வாழ்க்கையை மறைத்து நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பு கொடுத்து இன்றைக்கு நம்மை புனிதப்படுத்தி இருக்கிறார். இது நல்ல கடவுள் இடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைப்போம். இந்த நல்ல கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக, இதோ தொடங்க இருக்கிற இந்த புதிய கல்வி ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு நல்ல ஞானத்தையும் அறிவோடும் இருக்க வேண்டுமாய் சொல்லி ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். இதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, எனக்கு சுகம் கிடைக்காத என்று ஏக்கத்தோடு முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார், குணப்படுத்த இருக்கிறார். ஏனென்றால் இவர் சுகம் அளிக்கிற கடவுள், குணப்படுத்துகிற கடவுள், ஆற்றலை தருகிற கடவுள். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை முன்வைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
மாண்புயரிவ் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி ஓம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.